Hi childrens, good morning to all. இன்றைக்கி நம்ம 9th மார்க்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு நான் அதை ரீகால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா அது 90 டிகிரியில் இருக்கும் இல்லையா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் சி போட்டு கீழே ஒரு கோட் போட்டு 0 போட்டிங்க அப்படின்னா இது 90 டிகிரி இல்லையா? ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா எஸ் போட்டு பிஃபோரில் 0 போட்டோம் அப்படின்னா 180 டிகிரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். sin 90 minus theta equal to cos theta. cos 90 minus theta equal to sin theta. அப்போது காசும் சைனும் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா வந்து சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா. அப்போ கொசிக்கனும் சீக்கனும் சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா, காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ டேனும் காட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போது சைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா காசு, காசு எடுத்தால் சைன், கொசிக்கன்னா சீக்கன், சீக்கன்னா கொசிக்கன், டேன்னா காட்டு, காட்னா டேன். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் சில்ட்ரன்ஸ், சைனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குது? எஸ்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ காசோடைய தேர்ட் லெட்டர் எஸ்ஸாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ சீக்கனோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, கொசிக்கனோடைய தேர்ட் லெட்டர் சியாக இருக்கும். டேனோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, காட்டோடைய தேர்ட் லெட்டர் டியாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சைன் அப்படின்னா காசு, சீக்கன் அப்படின்னா கொசிக்கன், டேன் அப்படின்னா காட்டு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ சைனோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸில் இருக்கும், காசோடைய தேர்ட் லெட்டர் எஸ்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைன் காசு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கொசிக்கன்னா சீக்கன், சீக்கனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், கொசிக்கனுடைய தேர்ட் லெட்டர் எஸ்ஸாக இருக்கும். டேனில் டி ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, காட்டில் தேர்ட் லெட்டர் டியாக இருக்கும். ஸோ ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைன் அப்படின்னா காசு, காசு சைன் ஆகும், கொசிக்கன் வந்து சீக்கனில் ஆகும், சீக்கன் வந்து கொசிக்கனாக சேஞ்ச் ஆகும், டேன் வந்து காட்டு, காட்னா டேன். ஓகேங்களா? ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் கீழே உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 6.7 லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். எக்ஸ்பிரஸ் sin 74 டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கொசைன். செகண்ட் ஒன் tan 12 டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கோடான்ஜென்ட். தேர்ட் ஒன் கொசிகன் 39 டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட். ஸோ இப்போ சைனை காஸ்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், டேனை காட்டுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், கொசிக்கனை சீக்கனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிசன் பண்ணுங்கள். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒன், sin 74 டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் அப்படின்னா சைனை இப்போ நம்ம காஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ சைன் அப்படின்னாலே அதோட ஆப்போசிட் வந்து காஸ். sin 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் sin 74 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? sin 74 டிகிரி. ஸோ சைன் அப்படின்னாலே காசு இல்லை, காசுன்னு தெரியும். இப்போ இது எப்படி இருக்குது? sin தீட்டான்னு இருக்குது இல்லையா? ஸோ சைன் தீட்டான்னு இருந்தால் நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு ரைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ sin 74 அப்படின்றது சைன் தீட்டா. இப்போ இந்த இடத்துல தீட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 74 அப்படின்றது தீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைன் தீட்டாவுக்கு ஃபார்மேட் என்ன? சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 74 இருக்குது. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சைன் 74 டிகிரி ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ், இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 74 அப்ளை பண்ணோம் இல்லையா? 74 டிகிரி. அப்போது சைன் 74 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90, காஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் ஆஃப் 90ல் 74 சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 16. தட்ஸ் ஆல் சில்ட்ரன். ஸோ சைனை காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். tan 12 டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கோடான்ஜென்ட். tan 12 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? tan 12 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து tan தீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ tan தீட்டானா அதை எப்படி ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுவோம்? tan தீட்டா ஈக்குவல் டு காட், டேன்னா காட்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் லெட்டர் டீனா தேர்ட் லெட்டர் நம்ம டீயாக வரும், அப்போ காட்டு தான் வரும். காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது tan 12 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 12 டிகிரி. ஸோ 90ல் 12 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 78 வரும் இல்லையா? ஸோ tan 12 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் 78 டிகிரி.
தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஸோ இதோடைய ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும். டேன் அப்படின்னா காட்டன் தெரியும். இங்கே தீட்டாவில் கொடுத்துருக்காங்க, நம்ம 90 மைனஸ் தீட்டான்னு அப்ளை பண்ண போகிறோம். தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அந்த டிகிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். கொசிகன் 39 டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட். ஸோ கொசிக்கனை சீக்கனுக்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கொசிகன் 39 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொசிக்கன் அப்படின்னா சீக்கனுக்கு கொசிக்கன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஹாஃபே சீக்கன் வந்தது. அப்போ கொசிக்கன் அப்படின்னா நம்ம சீக்கனுக்கு தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதை எப்படி ரைட் பண்ண போகிறோம்? கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இல்லையா? ஸோ இங்கே தீட்டாக்கு பதிலாக 39 இருக்குது. ஸோ அந்த 39 அப்ளை பண்ணுங்கள். கொசிக்கன் 39 டிகிரி ஈக்குவல் டு சீக்கன் 90 டிகிரி மைனஸ் 39 டிகிரி. இப்போது 90லேருந்து 30 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஸோ கொசிகன் 39 டிகிரி ஈக்குவல் டு சீக்கன் 90 மைனஸ் 39 இஸ் 51 டிகிரி. தட்ஸ் ஆல். இந்த சம் எக்ஸாம்பிள் 6.7 புரியுதா சில்ட்ரன்ஸ்? எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 6.8 பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.8 பாருங்கள். எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துட்டு 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைன் 49 டிகிரி டிவைடட் பை காஸ் 41 டிகிரி. செகண்ட் ஒன் சீக்கன் 63 டிகிரி டிவைடட் பை கொசிகன் 27 டிகிரி. ஸோ இது மாதிரி டிவைட் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி அப்படியே போட்டுருவீங்க. சப்போஸ் இதுவே டிவைட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டிகிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 9 + 1 is 10, 0, ரிமைனிங் 1 வரும். 4 + 4 is 8, 8 + 1 is 9. ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி வருது இல்லையா? ஸோ 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம ஃபார்மேட் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 63 + 27 90 டிகிரி இங்கேயும் வருது. ஸோ ஏதோ ஒரு சைடு நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டரில் ஏதோ ஒரு சைடு கேன்சல் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிசன் பண்ணுங்கள். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைன் 49 டிகிரி டிவைடட் பை காஸ் 41 டிகிரி. ஸோ இது மாதிரி 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரை நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி போட்டுக்குங்க. அதுவே ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணி தப்பாக போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டர் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். சைன் 49 இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சைன் தீட்டா அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு வரும் இல்லையா? நியூமரேட்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம், டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம காசு அப்படியே வச்சுட்டு சைனை மட்டும் காசுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போது சைன் 49 டிகிரி அதை எப்படி ரைட் பண்ணலாம்? காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 49 டிகிரி அப்படின்னு ரைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ சைன் தீட்டாவோடைய ஃபார்மேட் என்ன? காஸ் 90 மைனஸ் தீட்டா தான் இல்லையா? ஸோ அதை அப்படியே டேரெக்டாக எழுதிட்டேன். டிவைடட் பை காஸ் 41 டிகிரி. ஸோ இதை பாருங்கள், காஸ் 90லேருந்து 49 சப்ராக்ட் பண்ணால் 41 வரும் இல்லையா? ஸோ காஸ் 41 டிகிரி டிவைடட் பை காஸ் 41 டிகிரி. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? கேன்சல் பண்ண ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஸோ நியூமரேட்டர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. எப்போ அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்தால் மட்டும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். சீக்கன் 63 டிகிரி டிவைடட் பை கொசிகன் 27 டிகிரி. ஸோ இப்போது 63 + 27 ஆல்சோ 90 டிகிரி வருது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சீக்கனை சேஞ்ச் பண்ணால் கொசிக்கன் தான் வரும் இல்லையா? ஸோ சீக்கன் தீட்டாவை ரைட் பண்ணுங்கள். கொசிக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு பதிலாக இங்கே 63 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ 90 டிகிரி மைனஸ் 63 டிகிரி டிவைடட் பை கொசிக்கன் 27 டிகிரி. டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டா நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், கொசிக்கன் 90 மைனஸ் 63 சப்ராக்ட் பண்ணுங்கள். 90லேருந்து 63 சப்ராக்ட் பண்ணால் 27 வரும் இல்லையா? ஸோ கொசிக்கன் 27 டிகிரி டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது அதை அப்படியே வச்சுக்க போகிறோம். கொசிக்கன் 27 டிகிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 6.8 புரியுதா சில்ட்ரன்ஸ்? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.9 பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.9 பாருங்கள் சில்ட்ரன்ஸ். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 2 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சம்மோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். tan 7 டிகிரி, tan 23 டிகிரி, tan 60 டிகிரி, tan 67 டிகிரி,
tan 83 டிகிரி. ஸோ இது எல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் இல்லையா. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். tan 7 டிகிரி, tan 23 டிகிரி, tan 60 டிகிரி, tan 67 டிகிரி, tan 83 டிகிரி. ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப்பிங் பண்ண போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸை குரூப் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 90 டிகிரி. ஸோ இங்கே பாருங்கள் tan 7 டிகிரி இருக்குது. ஸோ இந்த tan 7 டிகிரி கூட இதில் வேறு எந்த நம்பர் ஆட் பண்ணால் 90 டிகிரி வருதுன்னு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ 7 + 83 தான் 90. ஸோ அப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டு நம்பரையும் குரூப் பண்ண போகிறோம். tan 7 டிகிரி கூட tan 83 ஆட் பண்ணோம் அப்படின்னா விச் மீன்ஸ் இந்த 7 + 83 90 டிகிரி வருது. ஸோ இது ரெண்டையும் குரூப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 23 டிகிரி, இந்த 23 டிகிரி கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 90 வரும், 67. அப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் குரூப் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக tan 60 டிகிரி போட்டு சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள். tan 7 டிகிரி இன்ட்டு tan 83 டிகிரி, tan 83 டிகிரி. நெக்ஸ்ட்டு tan 23 டிகிரி இன்ட்டு tan 67 டிகிரி. லாஸ்ட்டாக இருக்கிறத tan 60 டிகிரி எடுத்து லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க, ஓகேங்களா. tan 60 டிகிரி எடுத்து லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. புரியுதா சில்ட்ரன்ஸ்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதா குரூப் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு குரூப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், tan 7 டிகிரி இன்ட்டு tan 83 டிகிரி. ஸோ 83 + 7 90 டிகிரி அப்படின்றது கரெக்டாக வந்துச்சு. ஸோ இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் tan 7 அப்படியே வச்சுட்டு tan 83 மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதில் tan 23 அப்படியே வச்சுட்டு tan 67 மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். tan 60 அப்படியே தான் இருக்க போகுது, ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள். tan 7 டிகிரி, ஸோ இங்கே tan 83 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ tan தீட்டாவை எப்படி ரைட் பண்ணலாம், cot 90 - தீட்டான்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இது tan தீட்டா, இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா cot of 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன நம்பர் இருக்குது, 83 இருக்குது. ஸோ 83 டிகிரி. புரியுதுங்களா சில்ட்ரன்ஸ்? tan 7 அப்படியே வச்சுட்டு ஒரு இதை மட்டும் ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணுறோம். குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஒரு வேல்யூவை மட்டும் அப்படியே வச்சுட்டு இன்னொரு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கு. ஸோ இதில் அதே மாதிரி tan 23 டிகிரி அப்படியே வச்சுட்டு இந்த tan 67 மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். டேனை கன்வெர்ட் பண்ணால் காட் வரும். தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 90 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 67 இருக்கு இல்லையா. ஸோ 67 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி. இந்த tan 60 அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு tan 60 டிகிரி. புரியுதா சில்ட்ரன்ஸ்? ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே tan 7 டிகிரி cot 90லேருந்து 83 சப்ராக்ட் பண்ணால் 7 வரும் இல்லையா. cot 7 டிகிரி. ஸோ சேம் திங் tan 23 டிகிரி cot 90லேருந்து 67 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 23 வரும் இல்லையா. ஸோ cot 23 டிகிரி. ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிறது tan 60 இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, tan 60 டிகிரி, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், tan 7 இன்ட்டு cot 7 வேல்யூ 1 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே tan இருக்குது, tan 7 டிகிரி. காட்டோடைய ரெசிப்ரோக்கல் எப்படி ரைட் பண்ணுவோம், 1/tan ரைட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா சில்ட்ரன்? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். cot தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் 1/tan தீட்டான்னு எழுதுவோம். ஸோ இங்கே tan தீட்டாவுக்கு பதிலாக 7 டிகிரி இருக்குது. ஸோ 7 டிகிரி. ஸோ அதே மாதிரி tan 23 டிகிரி காட்டோடைய ரெசிப்ரோக்கல் என்ன, 1/tan வரும் இல்லையா. tan இங்கே 23 இருக்குது, இங்கேயும் 23 இன்ட்டு tan 60 டிகிரி. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்களேன். இப்போ இதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணால் tan 7 கேன்சல் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் இப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. tan 7 டிகிரி கேன்சல் ஆகிடும். இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 இருக்கும் இல்லையா. அதே மாதிரி tan 23 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ 1 இருக்கும் இல்லையா. tan 60 நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் இருக்குது இல்லையா. ஸோ அதில் tan 60யோட வேல்யூ என்னது, √3 இல்லையா. ஸோ tan 60யோட வேல்யூ √3. ஸோ 1 × 1 × √3 வேல்யூ என்ன வரும், √3 தான் வரும். தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். cos 35 டிகிரி டிவைடட் பை sin 55 டிகிரி
plus sin 12 degree divided by cos 78 degree minus cos 18 degree divided by sin 72 degree. ஸோ இதுதான் செகண்ட் ஒன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் காசு சேஞ்ச் பண்ணால் சைன் வரும். 55 + 35 is 90 டிகிரி கரெக்டாக வருது. ஸோ இது பாருங்கள் 78 + 12 90 கரெக்டாக வருது. சைனை காசு பண்ணால் சைனை சேஞ்ச் பண்ணால் காசு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 72 + 18 90 வருது. காசை சேஞ்ச் பண்ணால் சைன். ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ லிசன் பண்ணுங்கள். நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம், டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் cos 35 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ cos தீட்டா அதை சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? sin 90 - தீட்டான்னு ரைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ sin of 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக 35 டிகிரி. ஸோ காஸ் அப்படின்னா சைன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம், ஏன்னா அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? ப்ளஸ் சைன் 12 டிகிரி. ஸோ சைனை கன்வெர்ட் பண்ணால் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா? சைன் வந்து காசுக்கு கன்வெர்ட் ஆகும். இங்கே காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 12 இருக்குது. ஸோ 12 டிகிரி டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்க போகிறோம். காஸ் 78 டிகிரி மைனஸ் இங்கே உள்ள மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம். காஸ் 18 காசை சேஞ்ச் பண்ணால் சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக அங்கே 18 இருக்குது. ஸோ 18 டிகிரி டிவைடட் பை சைன் 72 டிகிரி. சைன் 72 டிகிரி. ஸோ இதில் பாருங்கள் 90லேருந்து 35 சப்ராக்ட் பண்ணால் 55 வரும் இல்லையா? ஸோ சைன் 55 டிகிரி டிவைடட் பை சைன் 55 டிகிரி ப்ளஸ் 90 - 12 கன்வெர்ட் பண்ணால் 78 வரும் இல்லையா? ஸோ காஸ் 78 டிகிரி டிவைடட் பை காஸ் 78 டிகிரி மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 90லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 72 வரும் இல்லையா? ஸோ சைன் 72 டிகிரி டிவைடட் பை சைன் 72 டிகிரி. ஸோ சைன் 55 கேன்சல் ஆகிடுமா? காஸ் 78 கேன்சல் ஆகிடும். சேம் சைன் 72 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணால் 1 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணும்போது 1 மைனஸ் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 1 வரும். இப்போ 1 + 1 is 2 2 - 1ன்னு வரும். ஸோ 2ல் 1 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 1 அப்படின்னு வரும். தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.10 பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.10 பாருங்கள் சில்ட்ரன்ஸ். இஃப் கொசிகன் ஏ ஈக்குவல் டு சீக்கன் 34 தென் ஃபைண்ட் ஏ. ஸோ இதில் கொசிகன் ஏ ஈக்குவல் டு 34 அப்படின்னு கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் tan b ஈக்குவல் டு cot 47 தென் ஃபைண்ட் b. tan b ஈக்குவல் டு cot 47 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இந்த பியோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொசிகன் ஏ ஈக்குவல் டு சீக்கன் 34 அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கொசிகன் ஏ ஈக்குவல் டு சீக்கன் 34 கொடுத்துட்டு இதில் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ கொசிகன் தீட்டா அப்படின்னு இதை வச்சுக்கோங்க ஓகேவா? ஏக்கு பதிலாக தீட்டா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொசிகன் தீட்டான்னு இருந்தால் நம்ம அதை எப்படி ரைட் பண்ணலாம்? சீக்கன் 90 - தீட்டான்னு ரைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ கொசிக்கனை சீக்கனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கொசிகனுக்கு பதிலாக சீக்கன் போட்டுட்டு 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக அங்கே ஏ இருக்குது. ஸோ அந்த ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த அப்படியே வச்சுக்க போகிறோம். சீக்கன் 34 அப்படியே வச்சுக்கிறோம் சரிங்களா? ஸோ டபுள் சைடும் சீக்கன் இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? 90 டிகிரி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 34 அப்படின்ட்டு இல்லையா? டபுள் சைடு சீக்கன் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 90 - ஏ ஈக்குவல் டு 34 அப்படின்ட்டு நம்ம இதில் ஏவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா? ஸோ இதில் இந்த 90 மட்டும் ஆப்போசிட்டில் கொண்டு இருப்பாங்க. இங்கே +90 இருக்குது. +90 ப்ளஸில் இருந்தால் ஆப்போசிட்டில் போகும்போது மைனஸ் ஆகும். மைனஸில் இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டில் போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ டிவைடில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போனால் டிவைட் ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்னால் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, டிவைட்னா மல்டிபிள்னா டிவைட் ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனால் மைனஸில் வரும். ஸோ அந்த மைனஸ் ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் ஏ ஈக்குவல் டு 34 டிகிரி. இந்த +90 ஆப்போசிட்டில் போகும்போது -90 ஆகும் ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஏ ஈக்குவல் டு பிக்கஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -90 தான் பிக்கஸ்ட் இல்லையா? ஸோ பிக்கஸ்ட் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 90லேருந்து 34 சப்ராக்ட் பண்ணும்போது 56 டிகிரி வருது. ஸோ டபுள் சைடும் மைனஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 56 டிகிரி. ஸோ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ்.
செகண்ட் ஒன் பாருங்கள், tan B ஈக்குவல் டு cot 47 டிகிரி அப்படின்றது சேம் இதே மாதிரி தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். tan B ஈக்குவல் டு cot 47 டிகிரி அப்படின்ட்டுருக்கு. ஸோ டேனை சேஞ்ச் பண்ணால் காட் அப்படின்னு தெரியும். ஸோ இதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். டேன் சேஞ்ச் பண்ணுங்கள், காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, இங்கே தீட்டாக்கு பதிலாக பி இருக்கிறதுனால 90 மைனஸ் பி ஈக்குவல் டு காட் 47. ஸோ டபுள் சைடும் காட் கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 90 டிகிரி மைனஸ் பி ஈக்குவல் டு 47 டிகிரி இருக்குது இல்லையா. ஸோ 90 மைனஸ் பி ஈக்குவல் டு 47, சேம் மைனஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 47 டிகிரி. இங்கே ப்ளஸில் இருக்கிற 90 ஆப்போசிட்டில் போகும்போது மைனஸ் 90 டிகிரி ஆகிடும் இல்லையா. ஸோ மைனஸ் பி ஈக்குவல் டு, பிகாஸ் நம்பர் 90க்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 90லேருந்து 47 சப்ராக்ட் பண்ணால் 43 வரும் இல்லையா. ஸோ 90 மைனஸ் 47 இஸ் 43. ஸோ டபுள் சைடு மைனஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ பி ஈக்குவல் டு 43 டிகிரி. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். எனி டவுட் ஆஸ்க் மீ. ஓகே. ஸோ கமெண்ட்ஸில் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் அகைன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். டேக் கேர்.